அதன் பிறகு அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் எம்ஜிஆர் மேஜை மேலே இருந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கை நழுவி கீழே விழுந்து விடுகிறது. இவர் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இவர் டக்குன்னு ஒரு யோசனை வருது, முதலமைச்சர் எம்ஜிஆர் காலை தொட்டு வணங்க வேண்டும் என்று. ஏன்? தலைவர் எம்ஜிஆர் தெய்வம் மாதிரி. இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே மெல்ல மக்கத்திலும் எம்ஜிஆரின் பொற்பாதங்களை தொட, அதனை கவனித்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, எழுந்து நின்று இருக்கரம் கூப்பி வாழ்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் சொல்கிறார் ஃபோட்டோகிராஃபர், எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரை வணங்கினால் எப்பொழுதுமே அவர் முறையாக முழுமையாக திருப்தியாக இருக்கரம் கூப்பி வாழ்த்துவார். அப்படியே அவர் என்ன பண்ணாரோ தோளோடு எழுந்து நிப்பாட்டி வைப்பாராம். அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். பார்த்தீர்களா? இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சிஎமான பிற்பாடும், அதாவது நடிகராக இருக்கும்போது எப்படி இயல்பாக இருந்தாரோ அதே மாதிரி தான் சிஎமான பிற்பாடும் இருந்தார். இதற்காகத்தான் அவர் மக்களின் முதலமைச்சர். தலைவர் மட்டுமல்ல, தலைவி அம்மா அவர்களும் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். சரியா?